தமிழக மீனவர்கள் 32 பேர் இலங்கை கடற்படையை சிறைபிடித்து சென்றதற்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டவருக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 32 மீனவர்கள் அவர்களுடைய 4 நாட்டுப் படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்திருப்பது என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து அராஜக முறையில் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு இதற்கான நிரந்தர தீர்வினை எட்ட போதிய முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது, மாநில திமுக அரசு போதிய அழுத்தம் கொடுக்காமலும் இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்தம் உடைமைகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவதோடு நில்லாமல் தமிழ்நாட்டின் மீனவர்களும் இந்தியர்கள் தான் என்பதை மனதிற்கொண்டு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் படும் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வை எட்டுமாறு மத்திய பாஜக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலத்தில் ஆட்சியையும் 40 எம்பிக்களையும் வைத்துக் கொண்டு வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இல்லாமல் இப்பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்திலும் மத்திய அரசிடமும் உரிய அழுத்தத்தை அளிக்குமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.